எந்த ஒரு மத கோட்பாடும் அப்பாவி மக்களை கொல்வதை அங்கீகரிப்பதில்லை. நாம் ஒரு சர்வே செய்து பார்த்தால் எந்த ஒரு மதமும் அப்பாவி மக்களை கொல்வதை அங்கீகரிப்பதில்லை. அப்படி ஒரு சர்வே செய்து கண்டுபிடிக்க முயன்றால் அந்த அப்பாவி மக்களை அதிக அளவில் கொன்று குவித்தவர்கள் யார் என்று பார்க்க போனால் நம்பர் 1 தீவிரவாதி என்று அதிக அளவில் அப்பாவி மக்களை கொன்றது யார் என்று பார்த்தால் யார் அவர்? ஹிட்லர் 60 லட்சம் யூதர்களை கொன்று குவித்திருக்கிறார். மறைமுகமாக அவர் கொன்ற மக்களின் எண்ணிக்கை 6 கோடியை தாண்டும். 2ஆம் உலகப் போரில் 6 கோடி பேரை கொன்றிருக்கிறார். நம்பர் 1 தீவிரவாதியான இவர் என்ன முஸ்லிமா? இல்லை, அவர் கிறிஸ்தவர். ஜோசப் ஸ்டாலின், அங்கிள் ஜோ என்று அழைக்கப்படுபவர், அவர் கொன்றவர்களின் எண்ணிக்கை 2 கோடிக்கும் அதிகம். 1.5 கோடி மக்களை அவர் பட்டினி போட்டே கொன்றிருக்கிறார். சீனாவிற்கு சென்றோம் என்றால் மோசி சங், அவர் 14 20 மில்லியன் மக்களை கொன்றிருக்கிறார். அவர் ஒரு முஸ்லிம் அல்லாதவர், அவர் முஸ்லிம் இல்லை. முசோலினியின் வரலாறு தெரியும். இத்தாலியில் மற்றும் 4 லட்சம் மக்களை அவர் கொன்றிருக்கிறார். அனைவரும் அப்பாவி மக்கள். பிரெஞ்சு புரட்சிக்கு காரணமாக இருந்த மேக்ஸ்மிலன் ரோப்ஸ்பியர் 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்களை பட்டினி போட்டு சித்திரவதை செய்து கொன்றார். 40,000 பேரை தூக்கிலிட்டார். அசோகா, நமக்கெல்லாம் தெரியும், ஒரே போரில், கலிங்கத்து போரில் 1 லட்சம் மக்களை கொன்றார். 1 லட்சத்துக்கும் மேலே. அவர் என்ன முஸ்லிமா? ஹிந்து. நம்மிடமும் கருப்பாடு உள்ளது. அவர் பெயர் சதாம் ஹுசேன். ஆயிரக்கணக்கான அப்பாவி மக்களின் மரணத்திற்கு காரணமானவர். ஆனால் அவரை அடக்க ஜார்ஜ் புஷ் எடுத்த நடவடிக்கையால் ஈராக்கில் மட்டும் 5 லட்சத்திற்கும் அதிகமான குழந்தைகள் இறந்தார்கள். 5 லட்சம் ஒரே நேரத்தில். இந்த நடவடிக்கைக்கு காரணம் யுஎஸ்ஏவும் ஐநாவும். இதனால் 5 லட்சம் குழந்தைகள் இறந்தார்கள். இந்தோனேஷியாவில் முகமது சுஹார்டோ 5 லட்சம் மக்களை கொன்றதாக அவரே சொல்லிக் கொள்கிறார். ஆனால் ஹிட்லரோடோ அல்லது அங்கிள் ஜோ என்று அழைக்கப்படும் ஜோசப் ஸ்டாலின் அல்லது சீனாவின் மாசே துங்கோடோ ஒப்பிட முடியாது. இவர்கள் ஒவ்வொருவரும் செய்த கொலைகள் அனைத்து முஸ்லிம்கள் செய்ததையும் மிஞ்சிவிடும். இவர்கள் சார்ந்திருந்த மதங்களை பின்பற்றுபவர்களை பற்றி நான் எதுவும் தவறாக கூற வரவில்லை. இவர்கள் ஆன்மீகவாதிகள் அல்ல. இருந்திருந்தால் அப்பாவி மக்களை கொன்றிருக்க மாட்டார்கள். இருப்பினும் நான் காண்பது என்ன? இன்டர்நேஷனல் மீடியாவில் முடிவில் அதில் முஸ்லிம்கள் குறிவைக்கப்படுகிறார்கள். முஸ்லிம்களை அடிப்படைவாதிகள் என்கிறார்கள். பயங்கரவாதிகள் என்றும் தீவிரவாதிகள் என்றும் அழைக்கப்படுகிறார்கள். அடிப்படைவாதி என்பதற்கு பொருள் என்ன? அடிப்படைவாதிகள் என்பதன் பொருள் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை ஒருவன் தீவிரமாக பின்பற்றுவது. உதாரணத்திற்கு, ஒரு விஞ்ஞானி என்று எடுத்துக்கொண்டோமே ஆனால் அவருக்கு விஞ்ஞானத்தை பற்றிய அடிப்படை விஷயங்கள் தெரிந்திருக்க வேண்டும். அடிப்படை விஷயங்கள் தெரிந்து அதை கடைபிடிக்கவில்லை என்றால் அவர் விஞ்ஞானியே அல்ல. ஒரு கணித வல்லுநராக இருக்க வேண்டும் என்றால் முதலில் அவர் கணிதத்தை அறிந்து அதை கடைபிடிப்பவராக இருக்க வேண்டும். கணிதவியலில் அவர் அடிப்படைவாதியாக இல்லை என்றால் அவர் கணித வல்லுநராக இருக்க முடியாது. அடிப்படைவாதிகளை ஒரே பிரஷை கொண்டு எல்லோரும் நல்லவர்கள் எல்லோரும் கெட்டவர்கள் என்று சாயம் பூசிவிட முடியாது. எந்த விஷயத்தில் அவர் அடிப்படைவாதியாக இருக்கிறாரோ அதை கொண்டுதான் குறிப்பிட முடியும். ஒருவன் அடிப்படையிலேயே திருடனாக இருந்தால், திருடுவதே தொழில் என்றால் அவன் இந்த சமுதாயத்திற்கு கெட்டவன். அதற்கு மாறாக ஒருவர் அடிப்படைவாத மருத்துவராக இருந்து ஆயிரக்கணக்கானோரை காப்பாற்றினால் அவர் சமுதாயத்திற்கு நல்லவர். ஆகவே ஒருவர் எந்த விஷயத்தில் அடிப்படைவாதியாக இருக்கிறாரோ அதை வைத்துதான் அவரை குறிப்பிட வேண்டும். என்னை பொறுத்தவரையில் நான் ஒரு முஸ்லிம் அடிப்படைவாதி. அப்படி முஸ்லிம் அடிப்படைவாதியாக இருப்பதில் நான் பெருமை அடைகிறேன். ஏனென்றால் முஸ்லிம் அடிப்படைவாதத்தை நான் தெரிந்து அறிந்து வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துகிறேன். எனக்கு தெரியும், ஒரு முஸ்லிம் அடிப்படைவாதம் கூட மனித நேயத்திற்கு விரோதமானது அல்ல. இதை உறுதியாக கூறுகிறேன். இஸ்லாத்தின் சில அடிப்படைவாத கொள்கைகள் முஸ்லிம் அல்லாதவர்களை மனித நேயத்திற்கு எதிரானதோ என்று நினைக்க தூண்டும். ஆனால் அதற்கு உண்மையான விளக்கம் அளித்தால், அடிப்படைகளின் பின்னணியை கூறினால், மனித நேயத்திற்கு எதிரான ஒரு அடிப்படை கொள்கை கூட இஸ்லாத்தில் இருப்பதாக எந்த ஒரு மனிதராலும் சுட்டிக்காட்ட முடியாது. அடிப்படைவாதம் என்ற வார்த்தையை பற்றி வெப்ஸ்டர் டிக்ஷனரியில் சொல்லியிருப்பது என்னவென்றால், முதலில் எப்பொழுது கூறப்பட்டது? அமெரிக்காவில் 20ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த கிறிஸ்தவ மத கோட்பாடுகளை எதிர்த்த மக்கள் கூட்டத்தை விமர்சிக்க கூறப்பட்டது. அவர்கள் புராட்டஸ்டன்ட் கிறிஸ்தவர்கள்.
ஆரம்பத்தில் சபையினர் விசுவாசித்தது பைபிள் என்பது தேவனிடத்திலிருந்து வந்த செய்தி. இந்த புராட்டஸ்டன்ட் கிறிஸ்தவர்கள் எதிர்ப்பு தெரிவித்து கூறியது என்னவென்றால், பைபிள் மட்டுமல்ல, பைபிளின் ஒவ்வொரு வார்த்தையும் தேவனிடத்திலிருந்து தான் வந்தது என்றார்கள். யாராவது ஒருவர் பைபிளில் இருக்கும் ஒவ்வொரு வார்த்தையும் தேவனிடத்திலிருந்து தான் வந்தது என்று நிரூபித்தால் அது ஒரு நல்ல இயக்கம் தான். இன்னொரு புறம் பார்த்தோமேயானால், யாராவது ஒருவர் பைபிளில் இருக்கும் ஒவ்வொரு வார்த்தையும் தேவனிடத்திலிருந்து வரவில்லை என்று நிரூபித்தால் அது ஒரு நல்ல இயக்கம் அல்ல. அடிப்படைவாதிக்கு அர்த்தத்தை ஆக்ஸ்போர்ட் அகராதியில் பார்த்தோமேயானால், அதில் எந்த ஒரு மனிதனும் ஒரு மதத்தின் பழங்கால கொள்கைகளையும் போதனைகளையும் வலுவாமல் கட்டுப்பாடாக கடைபிடித்து வருகிறானோ அவன் தான் அடிப்படைவாதி என்று சொல்கிறது. புதிதாக வெளியிடப்பட்ட அகராதியில் பார்த்தோமேயானால் அதில் சில மாறுதல்கள். அதில் கூறப்படுகிறது, எந்த ஒரு மனிதன் ஒரு மதத்தின் பழங்கால கொள்கைகளையும் போதனைகளையும் வலுவாமல் கட்டுப்பாடாக கடைபிடிக்கிறானோ அவன்தான் அடிப்படைவாதி. குறிப்பாக இஸ்லாம் என்ற வார்த்தை புது அகராதியில் சேர்க்கப்பட்டுள்ளது. முஸ்லிம் என்ற வார்த்தையை நீங்கள் கேட்டவுடனே அவன் ஒரு அடிப்படைவாதி, அவன் ஒரு தீவிரவாதி, பயங்கரவாதி என்று நீங்கள் நினைத்து விடுகிறீர்கள். ஆகவே பல முஸ்லிம்கள் தங்களை காத்துக்கொள்ள நான் அடிப்படைவாதி அல்ல, தீவிரவாதி அல்ல என்கிறார்கள். நான் சொல்கிறேன், நான் ஒரு தீவிரவாதி. தீவிரமாக நீதியை கடைபிடிப்பவன், நேர்மையை கடைபிடிப்பவன், தீவிரமாக அன்பு செலுத்துபவன், அமைதியாக இருப்பவன். தீவிரமாக நீதியை கடைபிடிப்பதில் என்ன தவறு இருக்கிறது என்று எனக்கு தெரிய வேண்டும். உண்மையாக, அன்பாக, கருணையாக இருப்பது தவறா? நீங்கள் பாதி நீதியானவராக இருக்க முடியாது. உங்களுக்கு பயன் இருந்தால் நீதியை கடைபிடிப்பீர்கள், இல்லை என்றால் கடைபிடிக்க மாட்டீர்கள். தீவிரமாக நீதியை கடைபிடிக்க வேண்டும். நமது மார்க்க வேதமான குரானில் எல்லாம் வல்ல அல்லாஹ் நீங்கள் முழுமையாக நீதியை செலுத்துபவராக இருக்க வேண்டும் என்று கூறுகிறார். உங்களுக்கு வேண்டும் என்னும் பொழுது நீதியை கடைபிடிப்பதும், இல்லை என்றால் இல்லை என்றும் இருக்கக்கூடாது. நான் எந்த ஒரு மனிதனையும் பார்த்து கேட்கிறேன், நான் நீதியாக இருப்பது தவறா, உண்மையாக இருப்பது தவறா, அமைதியை விரும்புவது தவறா, நேர்மையாக இருப்பது தவறா? நாம் தீவிரமாக இருக்க வேண்டுமானால் நல்ல வழியில் இருக்க வேண்டும். யாராவது என்னை தீவிரமானவன் என்று சொன்னால், ஆம், நான் ஒரு தீவிரமான முஸ்லிம். ஒரு தீவிரமான முஸ்லிம் தான் நல்ல முஸ்லிமாக இருக்க முடியும், இல்லை என்றால் இருக்க முடியாது. ஆனால் இந்த வார்த்தைகளை வைத்து அவர்கள் விளையாடுகிறார்கள். வார்த்தையின் பொருள் மாறுகிறது. நாம் அவர்களுக்கு எதிராக பொருளை திருப்பி விட வேண்டும். நம்மால் குரானின் ஒரு பகுதியை மட்டும் கடைபிடிக்க முடியாது, முழுமையாக கடைபிடிக்க வேண்டும். சூரா அல் பக்ரா அத்தியாயம் 2 வசனம் 208 அல்லாஹ் சொல்கிறான், இஸ்லாத்தில் நீங்கள் முழுமையாக நுழைந்து விடுங்கள். இன்று முஸ்லிம்கள் பயங்கரவாதி என்று அழைக்கப்படுகிறார்கள். பயங்கரவாதி என்பதற்கு பொருள் என்ன? பயங்கரவாதத்தை நிகழ்த்துபவன். உதாரணத்திற்கு, ஒரு குற்றவாளி காவல் அதிகாரியை பார்த்தால் பயப்படுகிறார். அந்த குற்றவாளியை பொறுத்தவரை காவல் அதிகாரி தான் பயங்கரவாதி. இந்த அடிப்படை பின்னணியில் என்ன சொல்லுகிறேன் என்றால், ஒவ்வொரு முஸ்லிமும் பயங்கரவாதியாக இருக்க வேண்டும். ஒரு குற்றவாளி முஸ்லிமை பார்த்தால் பயப்பட வேண்டும். கற்பழிப்பவர்கள் முஸ்லிம்களை பார்த்தால் பயப்பட வேண்டும். திருடுபவர்கள் முஸ்லிமை பார்த்தால் பயப்பட வேண்டும். எந்த ஒரு சமூக விரோதியாக இருந்தாலும் முஸ்லிமை பார்த்தால் பயப்பட வேண்டும். அதுதான் குரானில் சூரா அல் அன்பால் அத்தியாயம் 8 வசனம் 60 சொல்லியிருக்கிறது. ஒரு சமூக விரோதியின் மனதில் அச்சத்தை ஏற்படுத்துங்கள் என்று சொல்லியிருக்கிறது. அப்பாவிகள் உயிரை எடுப்பவர்களின் மனதிலும், மனித நேயத்தின் விரோதிகளின் மனதிலும் அச்சத்தை ஏற்படுத்துங்கள் என்று குரான் சொல்லுகிறது. எனக்கு தெரியும், சாதாரணமாக ஒரு பயங்கரவாதியின் பொருள் அப்பாவி மக்களை பயமுறுத்துபவன் தான். இந்த அடிப்படையில் எந்த முஸ்லிமும் அப்பாவி மக்களை பயமுறுத்தவே கூடாது. அது இஸ்லாமில் தடுக்கப்படுகிறது. நமக்கு தெரியும், பல நேரங்களில் 2 பெயர் கொண்டு வழங்குவார்கள். ஒரே மனிதனுக்கு ஒரே செயலுக்காக வழங்குவது உண்டு. 60 ஆண்டுகளுக்கு முன்னால் பாரதத்தை ஆங்கிலேயர்கள் ஆண்டு வந்த பொழுது பல இந்தியர்கள் நமது நாட்டின் சுதந்திரத்துக்காக போராடினார்கள். இப்படி பாடுபட்ட இந்தியர்களை பிரிட்டிஷ் அரசாங்கம் பயங்கரவாதிகள் என்று அப்பொழுது அழைத்தார்கள். இந்தியர்களான நாம் அவர்களை சுதந்திர போராட்ட வீரர்கள், தேசபக்தர்கள் என்று அழைக்கிறோம். பார்த்தீர்களா? செயல் 1, பெயர்கள் 2. நாம் பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் கருத்தை ஒப்புக்கொண்டோமேயானால், அவர்களுக்கு இந்தியர்களை ஆள உரிமை இருந்தது என்றால் இவர்களை நாம் தீவிரவாதிகள் என்றுதான் அழைக்க வேண்டும். ஆனால் நாம் இந்தியர்களின் கருத்தை ஒப்புக்கொண்டோமேயானால், ஆங்கிலேயர்கள் இங்கு வியாபாரம் செய்யதான் வந்தார்கள், அவர்களுக்கு நம்மை ஆள உரிமை இல்லை என்றால் இவர்களை நாம் தேச பக்தர்கள் என்றுதான் அழைக்க வேண்டும். இதே ஆங்கிலேயர்கள் பகத்சிங்கையும், சந்திரசேகர் ஆசாதையும், சுபாஷ் சந்திர போஸையும் பயங்கரவாதி என்றார்கள். நாம் ஒப்புக்கொள்வோமா? இல்லவே இல்லை. ஆங்கிலேயர்கள் சொல்வதற்காக, அமெரிக்கர்கள் சொல்வதற்காக நாம் ஒப்புக்கொள்வோமா? தேவையில்லை. நாம் நீதிக்காக போராட வேண்டும். அவர்கள் சுதந்திர போராட்ட வீரர்கள். அதனால் நாம் எந்த ஒரு மனிதனுக்கும் பெயரிடுவதற்கு முன்னால் அவன் எதற்காக போராடுகிறான் என்று நாம் கண்டுபிடிக்க வேண்டும். உலக வரலாற்றில் இது போன்ற பல உதாரணங்கள் உள்ளன. நேரம் இல்லாத காரணத்தால் அமெரிக்க புரட்சியை பற்றி நான் ஒரே ஒரு உதாரணத்தை எடுத்துச் சொல்கிறேன். இந்த சம்பவம் 19வது நூற்றாண்டில் நடந்தது. நமக்கு தெரியும், 1875 அமெரிக்க புரட்சியின் பொழுது பல அமெரிக்கர்கள் சுதந்திரத்திற்காக போராடினார்கள். அங்கு ஆங்கிலேயர்கள் ஆண்டு கொண்டிருந்தார்கள்.
சுதந்திரத்திற்காக போராடிய இவர்களை ஆங்கிலேயர்கள் பயங்கரவாதிகள் என்று அழைத்தார்கள். பயங்கரவாதிகளில் முதல் இடத்தில் பெஞ்சமின் பிராங்க்லினும் ஜார்ஜ் வாஷிங்டனும் இருந்தார்கள். நமக்கு தெரியும், இவர்களை பிரிட்டிஷ் அரசாங்கம் பயங்கரவாதிகள் என்று அழைத்தது.